ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு இன்னும் ஜஸ்ட் 20 டேஸ் தான் இருக்குது. ஸோ அந்த வித்தின் 20 டேஸ்க்குள்ளே என்ன ரிவிஷன் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணால் இந்த வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமை கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தான் இது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் எண்ட் ஆஃப் த வீடியோவில் இது இருக்க போகிற 20 நாள்லையும் எப்படி டெடிகேட்டடாக ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணி இந்த ஸ்ட்ராட்டஜி மெத்தடை நான் யூஸ் பண்ணி நான் எக்ஸாமை கிளியர் பண்ண போகிறேங்கிறதுக்கான ஒரு கிளியர் கட் வியூ உங்களுக்கு கிடைக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் இருக்க போகிறது ரெண்டே கண்டென்ட் தான். என்னன்னா லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லிட்டேன், ஜிஎஸ்ல லாஸ்ட் இயர் 2022 டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் நம்மளுடைய சமச்சீர் புக்ஸில் எந்த புக்ஸில் எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றக்கான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ லாஸ்ட் வீடியோவில் நான் கொடுத்துட்டேன். ஸோ நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, லாஸ்ட் இயர் அதாவது 2022 டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமில் பொது தமிழில் கேட்கப்பட்டக்கூடிய அந்த அத்தனை கொஸ்டின்ஸும் நம்மளுடைய சமச்சீர் புக்ஸில் என்ன ஸ்டாண்டர்டில் இருந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இதை ஏன் இந்த லாஸ்ட் டைமில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏன்னா இந்த 20 நாளையும் நம்ம திருப்பி ரிவிஷன் கொடுத்தா மட்டும்தான் நம்ம வரப்போகிற எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். ரிவிஷனுங்கிறது ரொம்பவே முக்கியம். ஏன்னா நம்ம எவ்வளோ தான் படித்தாலும் நம்ம அதை அகைன் அண்ட் அகைன் ரிவிஷன் கொடுத்து குயிஸ் எடுத்து மார்க் டெஸ்ட் எடுத்து 50க்கு 40க்கு மேலேயாவது எடுக்கிற ஒரு நிலைமையில் வந்தால் மட்டும்தான் வரப்போகிற ஆக்சுவல் எக்ஸாம் நம்மளால் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். அதனால் இந்த 20 நாளுமே நமக்கு ரிவிஷனுங்கிறது ரொம்பவே முக்கியம். ஆனால் அந்த ரிவிஷன் கொடுக்கும்போது எப்படி எதுலேருந்து ஆரம்பித்து எந்த சப்ஜெக்ட்டுக்கு வெயிட்டேஜ் கொடுத்து ரிவிஷன் கொடுக்குறதுங்கிற ஒரு டவுட்டு இனிமேல் நிறைய ஆஸ்பிரண்ட்ஸ்குள்ளே இருந்துட்டு இருக்கு. ஸோ இந்த வீடியோவில் பொது தமிழில் நம்ம சமச்சீர் புக்ஸில் எவ்வளோ லாஸ்ட் இயர் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, என்ன ஸ்டாண்டர்டில் கேட்டிருக்காங்கிறது தெரியறது மூலமாக வெயிட்டேஜ் எங்கே அதிகமாக இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்போ எங்கே வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கோ அங்கேருந்து ரிவிஷன் அகைன் நீங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா வரப்போகிற ஆக்சுவல் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமில் கேட்கப்படக்கூடிய கொஸ்டின்ஸுக்கு மேலே அதிகமாகவே ஆன்சர், அதாவது 100க்கு 90 கொஸ்டின்ஸ்க்கு மேலே ஈஸியாக ஆன்சர் பண்ணி நீங்கள் நினச்ச போஸ்டிங்ஸை வாங்க முடியும். ஸோ வாங்க என்ன ஸ்டாண்டர்ட்லேருந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து ஜிஎஸ்ல இருந்து கேட்கப்படக்கூடிய கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். எந்தெந்த யூனிட்லேருந்து எந்த ஸ்டாண்டர்ட் புக்ஸில் எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத டேட்டா தான் இது. ஸோ இந்த லாஸ்ட் வீடியோவிலே நான் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி நான் மென்ஷன் பண்ண மாதிரி தமிழ் பொது தமிழில் 2022 என்ன ஸ்டாண்டர்ட்லேருந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ பாருங்கள், 6th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருந்து நமக்கு நியூ புக்கில் இருந்து 16 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓல்டு புக்கில் ஒன்றுமே கேட்கல. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 16 கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் பாருங்கள், 7th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருந்து நியூ புக்கில் 10 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டல் ஓவராலாக 10. நெக்ஸ்ட் 8th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருந்து நியூ புக்கில் இருந்து 6 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ஓல்டு புக்கில் 2. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா கவுண்ட் 8. நெக்ஸ்ட் பாருங்கள், 9th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருந்து நமக்கு நியூ புக்கில் இருந்து 21 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓல்டு புக்கில் ஜஸ்ட் 1 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ ஓவரால் கவுண்ட் 22. நெக்ஸ்ட் பாருங்கள், 10th ஸ்டாண்டர்ட் புக்கிலேருந்து நமக்கு நியூ புக்கிலேருந்து 13 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓல்டு புக்கில் நமக்கு 10 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ஓவரால் கவுண்ட் டோட்டல் 23. நெக்ஸ்ட் பாருங்கள், 11th ஸ்டாண்டர்ட் புக்கிலேருந்து நமக்கு நியூ புக்கிலேருந்து எவ்வளோ கேட்டிருக்காங்கன்னா 7 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓல்டு புக்கில் நன். ஸோ ஓவரால் கவுண்ட் இஸ் 7. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், 12th ஸ்டாண்டர்ட் புக்கில் நியூ புக்கிலேருந்து நமக்கு 2 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓல்டு புக்கிலேருந்து ஒன்றும் கேட்கல. ஸோ ஓவரால் கவுண்ட் 2. ஸோ கவுண்ட் டோட்டல் கவுண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு நியூ புக்கிலேருந்து 75, ஓல்டு புக்கிலேருந்து 13. ஸோ ஓவராலாக 88 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் இந்த டேட்டா மூலமாக என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இருக்க போகிற 20 நாளில் எந்த ஸ்டாண்டர்ட் புக்ஸ்லேருந்து நான் ரிவிஷனை ரிப்பீட்டாக நான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேங்கிறது நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அதாவது எதுலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, இந்த 10th ஸ்டாண்டர்ட் புக்கிலேருந்து தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா அதுதான் வெயிட்டேஜ் அதிகம். அதுலேருந்து நமக்கு 23 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த வெறும் இருக்க போகிற நமக்கு ஜஸ்ட் 20 டேஸ் தான் இருக்குது. இந்த 20 டேஸில் நீங்கள் ப்ராப்பராக டெடிகேட்டடாக யூஸ் பண்ணால் மட்டும்தான் ஆக்சுவல் எக்ஸாமில் கேட்கப்படக்கூடிய கொஸ்டின்ஸு உங்களால் ஆன்சர் பண்ணக்கூடிய அந்த எபிலிட்டி வரும். அதனால் உங்களோட ரிவிஷனை நீங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, அகைன் உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் இருக்கீங்க, எந்த சப்ஜெக்ட் அதாவது எந்த ஸ்டாண்டர்ட் புக்ஸுக்கு நான் இப்போ வந்து ப்ரையாரிட்டி கொடுக்குறதுங்கிற ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் இருக்கீங்கன்னா இதுலேருந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. 10th ஸ்டாண்டர்டில் இருக்கிற நியூ புக்கையும் ஓல்டு புக்கிலேருந்து நமக்கு 23 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. வெயிட்டேஜ் பார்த்தீங்கன்னா 23 கொஸ்டின்ஸ். அப்போ இதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுத்து அகைன் அண்ட் அகைன் இதில் எவ்வளோ ஸ்ட்ராங் ஆகி குயிஸ் எடுத்து 50க்கு 45க்கு மேலே எடுக்கிற கெப்பாசிட்டி வர வரைக்கும் டக்குன்னு நீங்கள் ரிவிஷன் கொடுத்து எடுங்க. இது முக்கியம். ரெண்டாவது எதுக்கு நீங்கள் ரிவிஷன் கொடுக்கணும் அப்படின்னா, 9th ஸ்டாண்டர்ட் புக்கில் நீங்கள் நியூ புக்குக்கு அதிகமாக வெயிட்டேஜ் கொடுங்க. இங்கே ஓல்டு புக்கிலேருந்து 1 கொஸ்டின்ஸ் தான் கேட்குறாங்க. ஸோ நியூ புக்ஸ் ரொம்பவே நீங்கள் திருப்பி ரிவிஷன் கொடுங்க. அங்கே நமக்கு 21 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ செகண்ட் உங்களோட ப்ரியாரிட்டி லிஸ்ட்டில் இருக்க வேண்டிய ஸ்டாண்டர்ட் புக் என்னென்னா 9th ஸ்டாண்டர்ட் புக்கு. ஸோ தேர்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கொடுக்க வேண்டியது 6th ஸ்டாண்டர்ட் புக். ஏன்னா அதுலேருந்து நமக்கு 16 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த 16 கொஸ்டின்ஸ் நமக்கு முழுசாக எங்கேருந்து வந்திருக்குன்னா ஓல்டு புக்கில் இல்லை நியூ புக்கில் தான் வந்திருக்கு. ஸோ நீங்கள் வந்து இந்த ஓல்டு புக்கை நீங்கள் பார்க்கணுங்கிறது அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட் ப்ரியாரிட்டி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 7th ஸ்டாண்டர்ட். இங்கேயும் அஸ் யூஷுவல் உங்களுக்கு நியூ புக்கிலேருந்து தான் 10 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓல்டு புக்கில் எங்கேயுமே கேட்கல. ஸோ நெக்ஸ்ட் ப்ரையாரிட்டி வைக்க வேண்டிய புக்குங்கிறது 7th ஸ்டாண்டர்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து 6 கொஸ்டின்ஸ் நமக்கு நியூ புக்லேருந்து கேட்டிருக்காங்க. ஓல்டு புக்லேருந்து 2.
மொத்தமாக 8 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களோட நெக்ஸ்ட் ப்ரையாரிட்டி இதை வச்சுக்கோங்க. ஸோ லாஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் வந்து நமக்கு ஜஸ்ட் 7 கொஸ்டின்ஸுமே நமக்கு நியூ புக்கில் தான் கேட்டிருக்காங்க. 12th ஸ்டாண்டர்ட் புக்ஸ்லேருந்து நமக்கு ஜஸ்ட் 2 கொஸ்டின்ஸ் நியூ புக்லேருந்து தான் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களோட ப்ரையாரிட்டியில் நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இப்போ நீங்கள் டிஸ்பிளேல தெரிந்த மாதிரி நீங்கள் ஸ்டார்டிங்கில் நீங்கள் ப்ரையாரிட்டி கொடுக்க வேண்டிய ஸ்டாண்டர்ட் புக் எது அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட், நெக்ஸ்ட்டு 9th ஸ்டாண்டர்ட். இந்த ரெண்டுமே ஆட் பண்ணால் மட்டுமே நமக்கு ஓவராலாக பார்த்தீங்கன்னா 45 கொஸ்டின்ஸ் கவர் ஆகுது. ஸோ இந்த 2 ஸ்டாண்டர்ட் புக்ஸுமே ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். பொது தமிழுக்கு திருப்பி கொடுங்க. அப்போனா மட்டும்தான் உங்களால் வரப்போகிற ஆக்சுவல் எக்ஸாமுக்கான அந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுற எபிலிட்டி வரும். இந்த 10th ஸ்டாண்டர்ட் புக்கு வந்து பொது தமிழுக்கு மட்டும் ரொம்ப இம்பார்ட்டண்டாக ப்ளே பண்ணலை. நம்மளுடைய ஜிஎஸ்க்குமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான புக்கு இந்த 10th ஸ்டாண்டர்ட் புக்கு தான். இப்போது நான் என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் ரொம்பவே மென்ஷன் பண்ணியிருப்பேன். என்னென்னா நமக்கு கேட்கப்படக்கூடிய இந்த ஜென்ரல் ஸ்டடீஸில் ஜாகிரஃபியில் கேட்கப்படக்கூடிய கொஸ்டின்ஸ்லேருந்து அதாவது ஜாகிரஃபிலேருந்து கேட்கப்படக்கூடிய டோட்டல் கொஸ்டின்ஸில் இருந்து 80% ஆஃப் கொஸ்டின்ஸ்க்கு மேலே எங்கேருந்து டேரெக்டாக கேட்குறாங்கன்னா நம்மளுடைய 10th ஸ்டாண்டர்ட் நியூ புக்லேருந்து கேட்குறாங்க. ஸோ இந்த 10th ஸ்டாண்டர்ட் புக்குங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதை வந்து ரொம்பவே மேஜராக ப்ளே பண்ணுது. ஸோ அது திருப்பி ரிவிஷன் கொடுங்க. இருக்க போகிற 20 நாளில் கொஞ்சம் அதிகமாகவே ப்ரையாரிட்டி 10th ஸ்டாண்டர்ட் புக்கு கொடுங்க. அது மூலமாக நிறைய கொஸ்டின்ஸ் நமக்கு அப்படியே ஆக்சுவல் எக்ஸாமில் கேட்கறதுக்கு சான்ஸ் அதிகம். ஸோ உங்களோட ப்ரையாரிட்டி லிஸ்ட்டில் ஸ்டார்டிங் அதை வச்சுருங்க. உங்களுக்கு அதில் கன்ஃபியூஷன் இருந்ததுன்னா நான் அகைன் கூட காமிக்கிறேன். இது பாருங்கள், இது சேம் 2022 டேட்டா, நம்மளோட டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 டேட்டா தான். இதில் பாருங்கள், நமக்கு மொத்தமாக இதில் நீங்கள் ப்ரையாரிட்டி கொடுக்க வேண்டியது இதில் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். யூனிட் 8, யூனிட் 9 ஹிஸ்ட்ரியோட சேர்த்து 21 கொஸ்டின்ஸ். இதில் பாருங்கள் 10th ஸ்டாண்டர்டோட நியூ புக்லேருந்து நமக்கு எவ்வளோ கேட்டிருக்காங்கன்னா 24 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. 24 கொஸ்டின்ஸுங்கிறது ஜிஎஸ்ல ஒரு சாதாரண விஷயம் கிடையாது, ரொம்பவே பெரிய விஷயம். அப்போது 10th ஸ்டாண்டர்ட் புக்கு எவ்வளோத்துக்கு ஒரு முக்கியமாக இருக்குது அப்படிங்கிறது நம்மளுடைய ப்ரீவியர் கொஸ்டின்ஸ்லேருந்து தெரியுது. ப்ரீவியர் கொஸ்டின்ஸுங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னா அதை பேஸ் பண்ணி அதை தழுவி தான் கரண்ட் இயர் கொஸ்டின்ஸ் இருக்க போகுது. ஏன்னா நம்ம லாஸ்ட் 5 to 10 இயர் கொஸ்டின்ஸ் எடுக்கணும். அதுலேயும் லாஸ்ட் 3 to 4 இயர் கொஸ்டின்ஸ் பேப்பரை ரொம்பவே நல்லா பார்க்கணும். ஏன்னா ட்ரெண்ட் மாறிக்கிட்டே வரும் ஒவ்வொரு இயரும். ஸோ நம்ம ரீசெண்டாக இருக்கிற இயர் கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குன்னு நல்லா அந்த ஸ்ட்ரக்சரை தெரிஞ்சு வச்சுக்கிட்டா தான் அதை பேஸ் பண்ணி அப்படியே இப்போ வரப்போகிற கரண்ட் இயர் கொஸ்டின்ஸ் இருக்க போகுது. அதனால் 10th ஸ்டாண்டர்ட் புக் ரொம்பவே இம்பார்ட்டன்ட்ங்கிறது நமக்கு இது தெரிஞ்சதுனால திருப்பி 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் ரிவிஷனில் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருங்க. ரிவிஷன் எடுத்தால் மட்டும் போதாது, குயிஸ் எடுக்கணும். குயிஸ் எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் என்ன ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு செல்ஃப் அனலிசிஸ் பண்ண முடியும். குயிஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், உங்களுக்கு ஃப்ரீயாக குயிஸ் லிங்க் வேணும், இல்லை மோக் டெஸ்ட் லிங்க் வேணும், இல்லை மெட்டீரியல் வேணும் அப்படின்னா என்னோட டெலிகிராம் சேனலில் நான் வந்து அதை போஸ்ட் பண்ணுறேன். அது மூலமாக உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கோங்க அப்படிங்கிறத பண்ணியிருப்பேன். என்னோட டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராமோட சேனலோட லிங்கை கொடுக்குறேன். அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணி உங்களுக்கு தேவையான மெட்டீரியல், குயிஸ், பிடிஎஃப் எல்லாமே அதில் இருந்து உங்களோட செல்ஃப் அனலிசிஸ் பார்த்துக்கோங்க. நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்கீங்க, என்னெல்லாம் நீங்கள் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும், என்னெல்லாம் ரிவிஷன் கொடுத்து இன்னும் டெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு செல்ஃப் அனலிசிஸை அந்த டெஸ்ட் எடுக்கிற மூலமாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதே மீறி உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருக்குது, இல்லை ஏதாவது ஒரு பிடிஎஃப் வேணும், மெட்டீரியல் வேணும் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இல்லைன்னா என்னோட டெலிகிராம் சேனலுமே இருக்குது, அது இல்லைனாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அது மூலமாக ஹெல்ப் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். என்னோட சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபார் த அப்கமிங் வீடியோஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.